துலாம் ராசி எப்படி இம்ப்ரெஸ் பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் ஷாருக் கான் போல் நடந்துக்கணும். ஷாருக் கான் வந்து ஒரு ஈவெண்ட்டில் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேர்கிட்ட பேசிட்டு கீழே இறங்குவாங்க ஸ்டேஜ் கீழே. அப்போ ஹஸ்பண்ட் ஃப்ரண்ட்டில் போயிடுவார், ஒய்ஃப் அதுக்கப்புறம் வருவாங்க. அங்கேருந்து ஷாருக் கான் மேடையில் கத்துவார், ஆத் பக்கடோ அப்படின்வார். அவர் என்ன சொல்லுவார்னா, நீ கையை பிடிச்சிட்டு அந்த லேடி இறக்கிட்டுல நீ இறங்கணும், நீ சீக்கிரமாக இறங்கலாம் அப்படின்னு திட்டுவார். இந்த மாதிரி வெல் மேனர்டான ஒரு பர்சனாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்களை துலாம் ராசிக்கு பிடிக்கும். தன்னுடைய ஸ்டார் ஹீரோயின் வந்து கீழே விழுந்துடக்கூடாது, அவங்க போடுற ட்ரெஸ் அவங்க காலில் திருக்கி விழுந்துடக்கூடாது, அந்த ட்ரெஸ்ஸை அப்படி பிடிச்சிட்டே போவார் ஷாருக் கான். துலாம் ராசி வந்து யாரை திருமணம் செய்யும் அப்படின்னா, யார் தன்னிடம் ரொம்ப லீஸ்டான சண்டைகள் போடுவாங்களோ அவங்களுக்கு திருமணம் செய்யும். நீங்கள் துலாம் ராசியை நேசிக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா யூ ஷுட் பி அ கைண்ட் ஆஃப் பர்சன். துலாம் ராசி வந்து சொல்கிறாங்க, நிலாவை காமிச்சு இது சூரியன் அப்படி சொல்கிறாங்க. நீங்கள் சொல்லணும் எஸ் இது சூரியன். நீங்கள் டிபேட்குள்ளேயே போகக்கூடாது, நீங்கள் சண்டைக்குள்ளேயே போகக்கூடாது. நீங்கள் அவங்களை இம்ப்ரெஸ் பண்ணணுன்னா நீங்கள் என்ன ப்ரொஜெக்ட் பண்ணணும் அப்படின்னா, நான் சண்டையை விரும்பாதவன். அதாவது அவங்க என்ன சொன்னாலும் அதுக்கு எதிர்மறையான கருத்துக்கள் பேசாமல் அதோட ஒத்து போகிறது பெட்டர். எம்ஆர் ராதா வந்து ஒரு படத்தில் சொல்லுவாருங்க, என்ன சொல்லுவார்னா, கலை மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் அள்ளி அள்ளி பருக வேண்டிய அமுதமடாது அப்படின்னு சொல்லுவார். எனக்கு ரொம்ப பிடிச்ச டைலாக், சினிமா டைலாக்லேயே அது. அது மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு ஆர்ட்டின் மூலம், கலையின் மூலம், ஏன்னா அவங்க ரொம்ப கலைத்துவம் கொண்ட ராசி துலாம் ராசி. கலையை ரொம்ப விரும்பக்கூடிய ராசி. நீங்கள் அவங்க கலை மூலம் தான் அவங்களை இம்ப்ரெஸ் பண்ணணும். இப்போ நான் ஒரு துலாம் ராசி லவ் பண்ணால் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஏதோ ஒரு பாடல் வரிகள் அவங்களுக்கு அந்த பாட்டு அனுப்பி இந்த மினிட்டில் கேளுங்க, இந்த பாடல் வரி உங்களை ரிமைண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது, நான் இப்படி ஒரு கவிதையை படித்தேன், இந்த கவிதை உங்களை ரிமைண்ட் செய்வது போல் இருக்குது. ஒரு கலையின் மூலம் அவங்களை நான் இம்ப்ரெஸ் பேச ட்ரை பண்ணுவேன். நான் இன்னும் கூட நிறைய டெப்த்தாக சொல்லுவேன். துலாம் ராசிக்கு வந்து அவங்களோட ஒப்பீனியன் நீங்கள் மேட்டர் பண்ணுறீங்க அப்படிங்கிறத வந்து நீங்கள் ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சரிங்களா? நீங்கள் சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், கர்ச்சீஃப் வாங்க போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க, யூ சப்போஸ் டு ஆஸ்க் தம் எந்த கடையில் வாங்கலாம் கர்ச்சீஃப், என்ன பிராண்டில் கர்ச்சீஃப் வாங்கலாம், பர்ஃப்யூம் வாங்குறீங்க, என்ன வாங்கினாலும் சரிங்க, துலாம் ராசிக்கு ஒரு ஒப்பீனியன் கேளுங்க. யூ ட்ரீட் தம் லைக் தே ஆர் ஆல்ரெடி யுவர் பார்ட்னர் அப்படிங்கிற மாதிரி ட்ரீட் பண்ணுங்கள். நீங்கள் அவங்க ஏற்கனவே திருமணம் செஞ்சுக்கிட்டு அவங்ககிட்ட என்னெல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்பீங்களோ, என்னெல்லாம் அட்வைஸ் கேட்பீங்களோ அதெல்லாம் முன்னாடியே கேளுங்க. அதாவது உங்கள் வாழ்க்கையில் எல்லா டிசிஷனையும் நீங்கள் அவங்களை கன்சல்ட் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா அதுவும் துலாம் ராசிக்கு ரொம்ப பிடிக்கும். சரிங்களா? துலாம் ராசியே லவ் பண்ணிட்டாங்கன்னா கன்சல்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அவங்க என்ன லவ்வில் தராங்களோ அதே அவங்க திருப்பி நீங்கள் அவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு பிடிச்சி போகிறதுக்கான பாசிபிலிட்டி நிறைய ஒன்று